மொத்த சிட்டியையும் லாக் பண்ண சொல்லுங்க. ஹெல்ப்! காப்பாத்துங்க! காப்பாத்துங்க! ஹெல்ப்! ஹெல்ப்! காப்பாத்துங்க! 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 ஹெல்ப்! ஹெல்ப்! யார் நீ? யார் நீ? யார் நீ? ஈரமான ஓய் உதடு, தாகமான என் இதயம். எனக்கு உன் மேல ஆசை வந்துடுச்சு. என் கூட நீ ஒரு ராத்திரி இருக்கணும். ஒன்னு விடிய விடிய நாம் ரசிக்கணும். ஒரு ராத்திரி என் கூட.
ஏய் நீங்க பாருங்க, இந்த சிட்டில என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நேத்தைக்கு இன்னொரு பொண்ண, அதாவது அந்த பொண்ணு பேரு ரிச்சான்னு சொல்றாங்க, அவ வீட்ல இருந்து காணாம போயிட்டாங்க. அதே மாதிரி சிட்டிக்கு நடுவுல போலீஸ்க்கு இன்னொரு பொண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. யார் அந்த குற்றவாளி, எதுக்காக எல்லாரையும் கொன்னுகிட்டு இருக்காங்கன்னு போலீஸ்க்கு எந்த ஒரு தடையுமே இதுவரைக்கும் கிடைக்கல. யார் அந்த குற்றவாளின்னு இன்னும் புரியல. தொடர்ந்து செய்திகளை கேட்க பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய்ஹிந்த் சார். ஏதாவது தெரிஞ்சதா? நோ சார், நாங்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம், அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பொண்ணோட அப்பா கிட்ட தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. எஸ் சார். எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே சார். கோ. ஜெய்ஹிந்த். ஐயா, நீங்க எப்போ உங்க பொண்ணு கிட்ட கடைசியா பேசுனீங்க? என் பொண்ணு காலையில வேலைக்கு போனாமா. வேலைக்கு போனவ திரும்பி வருவான்னு பார்த்தா இன்னும் அவ வீட்டுக்கே வரல. ஆனா ஒரே ஒரு வாட்டி எங்களுக்கு போன் பண்ணி இருந்தா. கிட்டத்தட்ட 4 மணி இருக்கும். நான் வீட்டுக்கு வந்துருவேன், இங்கதான் பக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ணிட்டா. நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அவளை நினைச்சா கவலையா இருக்கு. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக. அவளை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல. நீங்க எப்படியாவது மேடம் அவளை கண்டுபிடிச்சு கொடுங்க. அவ கிடைச்சிட்டா இல்லையான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னால தாங்க முடியல. பொண்ணு கண்டுபிடிச்சிருங்க மேடம். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு நல்லபடியா கிடைச்சிருவாங்க. நாங்க ஆல்ரெடி என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க மேடம். அர்ஜுன், சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு காணாம போகிறதுக்கு முன்னாடி அவளோட லொகேஷன் இங்க தான் கடைசியா இருந்திருக்கு. ஆமா மேடம். அப்ப அவ இந்த ஏரியாவில தான் எங்கேயாவது இருந்திருப்பா. நீ ஒரு வேலை பண்ணு, நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பாக்குறேன்.
போலீஸ். சொல்லுங்க மேடம். இந்த பொண்ணு தெரியுமா? யார் இவங்க? எனக்கு தெரியாதே. ஆச்சரியமா இருக்கு. உங்க வீட்டுக்கிட்ட தான் அவ இருந்திருக்கா, ஆனா இவள உங்களுக்கு தெரியாதா? அது வந்து மேடம், என் வீட்டாண்ட யார் இருக்காங்க, என்ன பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஓ, நீங்க எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? சின்ன வயசுல இருந்து. இந்த பெண் சிங்கத்தை வேட்டையாடனா பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது இப்ப சொன்னீங்களா? இல்ல மேடம், ஏதாவது தெரிஞ்சா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. ம். ம். சொல்லு சிவாங்கி, என்ன பொசிஷன் அங்க? சார், இப்ப நாங்க அந்த பொண்ணு வீட்ல இருந்தா வந்துட்டு இருக்கோம். சார், அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா பொண்ணு காணாம போய் 3 நாள் ஆச்சுன்னு சொல்றாரு. அப்புறம் சார், மெயின் பாயிண்ட் என்னன்னா அந்த பொண்ணோட லாஸ்ட் லொகேஷன் வீட்டு பக்கம் தான் எங்கேயோ இருந்திருக்கு. சிவாங்கி, அந்த பொண்ணோட லாஸ்ட் லொகேஷன் ஒருவேளை அதே ஏரியால இருந்தா உடனே நாம அந்த ஏரியாவில் போய் எல்லாரையும் விசாரிச்சாகணும். எஸ் சார். ஓகே சார். ஓகே, நீங்க இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். வண்டி எஸ் மேம். நல்லா இருமா, நீ சந்தோஷமா இருக்கணும். நீ எப்பவும் நல்லா இருப்ப. எங்க ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். நல்லா இரு. இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு. ரோஷா, இப்ப எல்லாம் வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்கு. எனக்கும் கொஞ்சம் காசு தாடி. ஏ கமலாக்கா, நீ போ, நான் இப்ப வரேன். அப்புறம் நான் இல்லாதப்பெல்லாம் நீங்க சரியா வசூலுக்கே போக மாட்டேங்கிறீங்க. இப்படி எல்லாம் இருந்தா முன்னேற முடியாது, புரிஞ்சுதா? கிளம்பு. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி சரி போ. I love you, darling. நீ எதுக்கு இவ்வளவு லேட் பண்ண? சாரிப்பா, ரெடி ஆகி வரணும்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, வா போலாம். நீ இன்னைக்கு என்னோட கனவுல வந்த. அப்படியா? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம்ல. என்ன மிஸ் பண்றியா? ரொம்பவே. வேற என்ன? வேற என்ன?
ஈரமான உதடு, தாகமான என் இதயம். ஏ ராசா, கொடுப்பா. என்ன? கடவுள் உங்க 2 பேரையும் எப்பவும் நல்லபடியா பார்த்து பாரு. இந்தாங்க வாங்கிக்கோங்க. யாரோட கண்ணும் படக்கூடாது. நீண்ட ஆயுளோட நீ நல்லா இருக்கணும். இன்னைக்கு மறுபடியும் லேட் பண்ணிட்டாரு. ஹாய் பேபி, எப்படி இருக்க? என்ன ஹாய்? நீ எவ்வளோ லேட் பண்ணிட்ட தெரியுமா? ரொம்ப நேரம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்பவும் இப்படிதான் பண்ணுவ. எப்பயுமே என்ன வெயிட் பண்ண வைப்ப. நான் இங்க வந்து 1 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? ஐ எம் ரியலி சாரி பேபி. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. அதனால தான் லேட் ஆயிடுச்சு. சொல்றேன்ல, இங்க பாரு செல்லம், ரியலி சாரி. சரி, இப்படியே நீ உன் வேலையில பிஸியாவே இரு. நான் இன்னொரு பையன் கூட எங்கேயாவது ஓடி போயிடுறேன். அப்புறம் நீ இங்க உட்காந்து இப்படியே பார்த்துட்டு. நான் உன்னை உயிரோட விட்டா தானே? இப்போ நீ என்ன சொன்ன? இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னை நான் போக விட்டா தானே? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னா, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். சரி சரி விடு. நீ என்ன அந்த அளவுக்கு ஒன்றும் காதலிக்கல, எங்கேயும் போக விடாத அளவுக்கு. வேணும்னா பார்த்துட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் என்னை யாராவது தட்டிட்டு போயிட போறாங்க. அப்புறம் இதே மாதிரி உன் முகத்தை வச்சுட்டு இப்படியே பார்த்துட்டே இரு. சரி விடு, உனக்கு நான் இன்னைக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். பெரிய சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? வாவ். வா போலாம். ஆனா நாம எங்க போறோம்? அட, மறுபடியும் அதே பேசுற பத்தியா? திரும்பவும் கேள்வி கேக்குற. வா போலாம். நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் என்னோட வீடு. வாவ், இது உன்னோட வீடா? சோ ஃபைனலி நீ இன்னைக்கு என்ன உன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்ட. நாட்டி. என்ன விஷயம்? இன்னைக்கு நீ பயங்கர மூட்ல இருக்க போல இருக்கு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நிஜமா உன்னை காதலிக்கிறேன். அப்பவா, இப்பவே பெட்ரூம் போலாம்.
இதுக்கு மேல என்னால சுத்தமா முடியல. அவ்வளோ அவசரம் எதுக்கு பேபி? ஈரமான உதடு. இன்னைக்கு புயல் அடிக்கும் போல இருக்கு. தாகமான என் இதயம். ஓ மேல எனக்கு ஆசை வந்துருச்சு. நான் உன் கூட விடிய விடிய இருக்கணும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. பொறுமையாரு டார்லிங். பொறுமையோட பலன் ரொம்ப இனிப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப மூடா இருக்கு. சீக்கிரமா வா. ராதே, ஏய் ஹலோ, நான் சொல்றது உனக்கு கேக்குதா? ராதே, ராதே இப்ப வந்து அவுத்து விடு. ராதே.